ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெனோஸ்டதன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலான விளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சேலமில் இருக்க முத்துமலை முருகன் கோயில் நான் போயிருக்கேன். ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல்ல தான் இருக்கேன். பட் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. பட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனனால சரியான வெயில், போகிற வழியெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வெயில் இருந்தது. 11க்கு மேலே தான் நாங்கள் வீட்டிலருந்தே கிளம்பியிருந்தோம். ஸோ சரியான லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸில் போயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் காரில் போனனால 1.5 ஹவர்ஸில் போயிட்டோம். இதுவே பஸ்ஸில் போயிருந்தால் இன்னும் லேட்டாக இருக்கும். பஸ்ஸில் போகிறதா தான் ஃபஸ்ட்டு பிளான். பட் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக வரும், நம்ம பஸ் மாற்றணும் அப்படின்றதுனால காரில் போயிட்டோம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி மலையாக இருந்துச்சு. ஸோ சேலம்னால இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஷார்ட்கட்டில் தான் போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் வீக் டேஸில் போயிருந்தனால அங்கே க்ரௌடு இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மேபி வீக் டேஸில் போனனால ஃப்ரீயாக இருந்துச்சு. வீக்கெண்டில் போயிருந்தால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்திருக்கும். ஒரு வழியாக கோயிலுக்கு ரீச் ஆகிடுச்சு. இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ முன்னாடியே ஒரு சர்ச் இருக்கும். அது அப்படியே போனோன்னா இந்த மாதிரி கோயில் இருக்கும். இதுதான் முன்னாடி நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து வரும்போதே சிலை ஹைட்டாக இருக்கனால நல்லா வியூ தெரியுது. முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்கும். நம்ம பூ, அர்ச்சனை தட்டெல்லாம் முன்னாடியே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி போக முடியாது ஸ்ட்ரைட்டாக. சிலைக்கு ரைட் சைடில் நமக்கு வழி இருக்குது. இந்த மாதிரி இந்த சைடு தான் சுற்றி நம்ம சிலையை பார்க்க உள்ளார போகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலை சுற்றிலாம் ஆஸ் யூஷுவல் நிறைய ஷாப் இருக்குது. நம்ம பிரசாதம், அப்புறம் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் சைடு வியூ. நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. குட்டியாக ஒரு விநாயகர் கோயில் முன்னாடி வச்சுருக்காங்க. நம்ம விநாயகர் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாதத்தை தொடுற மாதிரி இருக்கும். பெரிய முருகன் சிலையோட பாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கருவறைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த விநாயகர் கோயில் குட்டியாக. அதுக்கப்புறம் இதில் நம்ம போயிட்டு அந்த முருகன் சிலை பாதத்தை தொடுற மாதிரி இருக்கும். அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம உள்ளார கருவறைக்கு போகணும். உள்ளார நம்ம கருவறைக்கு போகிறதுக்குள்ளேயே இந்த இடத்துல தேங்காய்லாம் உடச்சி கொடுத்துருவாங்க. இதுதான் உள்ளார. இங்கே நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். அங்கே அர்ச்சனை பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கயிறு நம்ம வேண்டி கட்ட சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் பிளேஸ் தான். நிறைய பொம்மை, நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கிட்டு அப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். இது கொஞ்சம் ஓவர் வியூ. கோயிலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் கோயில் பார்த்துட்டு ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஹார்ஸ் தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகிட்டோம். ரிட்டன் ஆகிறதுக்கே 2 ஹார்ஸ் மேலே ஆயிடுச்சு. அப்படியே வர வழியெல்லாம் பார்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விளாக் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.